காசு தான் என்கிட்ட இல்லையடா. இது பொடி. தேங்க்ஸ் மச்சான். காசு இல்லாட்டி என்னடா மோதிரம் கிடைச்சிச்சே. மச்சான் எங்க அப்பா சொல்றா டேய் சொன்னேங்க மோதிரம் குடுத்து போடா டேய். டேய் மோதிரம் வாங்கடா மோதிரம் வாங்கடா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விக்கி ஃப்ரம் பிடெக். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 சேனல் டிஎஸ்பி ஆடியோ பேஸ்டு ஆம்ப்ளிஃபையர் ஒன்று அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மாடல் ரிமோட் கிட்டு பார்த்தீங்கன்னா TX110ஏங்கிற மாடல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கரண்ட்லி இந்த டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டு வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. ஸோ ஒரே ஒரு கிட்டு மட்டும் கஸ்டமரே கொடுத்தாங்க. ஸோ அதை வாங்கி பண்ணியிருக்கோம். ஸோ 110A பார்த்தீங்கன்னா கரண்ட்லி அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 20 to 25 days வந்து சொல்கிறாங்க மேனுஃபேக்சரர் சைடு. ஸோ ஆல்ரெடி ஆர்டர் எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ இந்த என்கொயரி மட்டும் பார்த்தீங்கன்னா ஆகும்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆம்பிளி பார்த்தீங்கன்னா TX110ஏங்கிற ரிமோட் கிட் மாடல் யூஸ் பண்ணி நம்ம ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 300 வந்து நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஓல்டு ஆம்பிளிஃபையர் ஒன்று கொடுத்தாங்க அனலாக் சர்க்யூட்டில். ஸோ அதில் இருக்கிற பவர் ஆம்பிளிஃபையர் போர்ட்ஸ் மட்டும் எடுத்து நம்ம இந்த ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர், கேபினெட்டு, ஃப்ரண்ட் பேனலு, அதில் எஸ்சரிஸ் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பவர் ஆம்பிளிஃபையர் போர்ட்ஸ் மட்டும் கஸ்டமர் கொடுத்த போர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் செக்ஷன் பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு அக்ரிலிக் ஷீட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிசைனில் கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஆன் ஆஃப் சுவிட்சும் கிடையாது. ஸோ வால்யூமுக்கு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக லைட்டிங் வந்துடும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியோட ஃபீமேல் சர்க்கிட்டு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்பிளே. இதில் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா எந்த விதமான வியூ மீட்ரு எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ ஆம்பிளிஃபையரோட லுக்கு வந்து ஸ்பாயில் ஆகக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எந்த விதமான எக்ஸ்ட்ராவுமே இது பண்ணல. வாட்டர் மார்க்ஸுமே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வாட்டர் மார்க்ஸ் எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா ஓரளவு சூப்பராக வந்திருக்கு. ஸோ ஆம்பிளிஃபையரோட ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 4.5 inch ஹைட்டு, டெப்த்து பார்த்தீங்கன்னா 12 inch டெப்த்து வரும். இதில் யூஸ் பண்ணிக்கிற கேபினெட் மாடல் பார்த்தீங்கன்னா GT5001ங்கிற மாடல் கேபினெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். டெப்த்து மட்டும் பார்த்தீங்கன்னா 12 inch டெப்த்து மாடல் கேபினெட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 inch டெப்த்துமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு தான் நம்ம ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 15 inch டெப்த் கேபினெட் நம்ம யூஸ் பண்ணல. 12 inch டெப்த்லேயே வந்து ஆம்பிளிஃபையரோட ஒர்க்கு முடிச்சிட்டோம். ஸோ ஆம்பிளிஃபையரோட பாட்டம் புஷ்ஷு பாருங்கள், டிசைனுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணியிருக்கோம். சில்வர் கலர் பாட்டம் புஷ் யூஸ் பண்ணி ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக கொண்டு வந்திருக்கோம். வால்யூம் லைட்டிங் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் LED யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரிப் LED தான் யூஸ் பண்ணியிருக்கோம், 120 LED. ஸோ பவர் வைஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்த்துடலாம். ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையரில் வந்து என்னென்ன சப்போர்ட்ஸ் இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா 110ஏங்கிற கிட்ட யூஸ் பண்ணியிருப்போம்னு மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் ஆடியோ சப்போர்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஜிட்டல் போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDMI, ARC, ஒரு ஆப்டிக்கல், ஒரு கோஆக்சல், இந்த மாதிரி டிஜிட்டல் ஆடியோ சப்போர்ட்ஸ் வந்துடும். ஸோ ஃப்ரண்ட் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு USB, AUX, USB, ப்ளூடூத், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் எடுத்துகிட்டிங்கன்னா ஓவரால் வியூவை காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு ஒயரிங் நீட்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு ஓவராலாக பாருங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயரிங் நீட்டாக பண்ணி கொண்டு போயிருக்கோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரில் வந்து எந்த விதமான ஹம்மிங் இஷ்யூமே கிடையாது. ஸோ நீட்டாக இருக்குது, சைலண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ ஓவராலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பவர் ஆம்பிளிஃபையர் செக்ஷன்லேருந்து பார்க்கலாம். ஸோ பவர் ஆம்பிளிஃபையர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 24024ல் வந்து ஒரு 10 ampere பியூர் காப்பர் வைண்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பவர் சப்ளை செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 50 volt 10,000 MFTயில் வந்து 4 கேன் யூஸ் பண்ணி பவர் சப்ளை ஃபில்டர் செக்ஷன் பண்ணியிருக்கோம். 3510 மட்டும் லேயர் போட்டிருக்கோம். ஸோ கெப்பாசிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா TKங்கிற ஒரு பிராண்டில் வந்து 50 volt 10,000 மைக்ரோஃபாரட்டில் வந்து 4 கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு பவர் சப்ளை ஃபில்டர் ஆகுது. ஸோ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு பக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் ஆடியோஸோட பக் போர்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24 volt to 40 volt வரைக்குமே DC இன்புட் வோல்டேஜ் கொடுத்தா உங்களுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக செகண்டரியில் வந்து 12 volt அவுட்புட் கிடைக்கும். ஸோ இந்த 12 volt DC சப்ளை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வால்யூம் கண்ட்ரோலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிற லைட்னிங்க்கு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த டீகோடர் கிட்டுக்கு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளைக்கும் இன்புட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ 12 volt DC சப்ளை கொடுத்துருக்கோம். ஸோ கிட்டு பார்த்தீங்கன்னா 12 volt ACலேயும் ஃபங்க்ஷன் ஆகும், 12 volt DCலேயும் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா நம்ம 12 volt DC சப்ளை எடுத்து இன்புட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த கிட்டில் இதான் பேக் சைடோட பாட்டம் போர்டுன்னே சொல்லலாம், டீகோடர்னு சொல்லலாம். ஸோ மெயின் ஆஃப் த பிரெயினே பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு தான்.
ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா HDMI, ARC, ஆப்டிக்கல், கோஆக்சியல் இந்த மாதிரி டிஜிட்டல் ஆடியோ சப்போர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ ஆடியோ வைஸுமே பார்த்தீங்கன்னா இந்த மெயின் இந்த போர்டு தான். ஃப்ரண்ட் டிஸ்பிளே செக்ஷன் செப்பரேட்டு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத்து, USB, அதோட ஆடியோ லெஃப்ட் ரைட் இன்புட் எல்லாமே அதில் வந்துடும். ஸோ இதுக்கு பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா இந்த பக் போர்ட்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஆம்ஸோட 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு ஆப்ரேட்டிங் வோல்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 AC வோல்டேஜில் ரன் ஆகும். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர செகண்டரி டேப்பிங், அதாவது பார்த்தீங்கன்னா 24/0/24 பார்த்தீங்கன்னா பவர் ஆம்பிளிஃபையர் போர்டுக்கு போகுது. 12/0/12 பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்காக மட்டுமே போகுது. ஸோ கொஞ்சம் லைட்னிங் மட்டும் ஏற்றிக்கிறேன், ரொம்ப பிளாக்காக இருக்குது. ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன். ஸோ இதுலேயே வந்து தெர்மல் சென்சரோடு வந்துடும். ஸோ அதாவது ஃபேன் பார்த்தீங்கன்னா ஹீட் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வர்ற மாதிரி. இன்னும் அந்த ஒர்க் மட்டும் ஃபினிஷிங் ஆகலை, ஒரு சில ஒர்க் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ கிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பாஸ் ஃபில்ட்ரு கிடையாது. ஸோ இதனால் நம்ம வந்து அடிஷ்னலாக ஒரு லோ பாஸ் ஃபில்ட்ரு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆதிங்கிற பிராண்ட்லேருந்து ஒரு சப்வூஃபர் ப்ரீ யூஸ் பண்ணியிருக்கோம். ரிசல்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. பஞ்சுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு. ஸோ இந்த பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு பார்த்தீங்கன்னா 4 பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் மோனோ, 4 ஃபீட் ஸ்டீரியோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட பழைய ஆம்பிளிஃபையர்லேருந்து கழட்டின போர்டு. ஸோ போர்டு வந்து பார்த்துட்டு கழட்டிட்டு செக் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஓகேவா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம திரும்ப யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சென்டர் சேனலுக்காக இந்த 40R யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சக்தியோட 40R ஸ்டீரியோ போர்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மகாராஜாவோட 40R யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிரான்சிஸ்டர் ஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு, இன்னொரு 4 டிரான்சிஸ்டர் ஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு. ஸ்டீரியோ கிடையாது, மோனோ போர்டு. ஸோ இப்போ தான் இதில் வந்து 3 ஸ்டீரியோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரே ஒரு மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். சென்டர் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா 2 சேனல் வந்து டம்மியாக தான் இருக்குது, 2 சேனல் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சென்டர் சேனலுக்கு சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு அண்டு சப்வூஃபர். இந்த கான்செப்டில் வந்து இது ஒர்க் ஆகுது. ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கும் சப்வூஃபருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மகாராஜா பிராண்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கும் சென்டர் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா சக்தியோட 4 டிரான்சிஸ்டர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராலாக ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தான், நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ சப்வூஃபர் அண்ட் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. ஏன்னா மகாராஜா பார்த்தீங்கன்னா SMD ஐட்டமு, சக்தி பார்த்தீங்கன்னா அனலாக் சர்க்யூட்டு தான், பெருசாக ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. பட் மகாராஜாவும் சப்வூஃபருக்குமே பார்த்தீங்கன்னா லோடிங் இஷ்யூ இருக்குது. அதாவது சப்வூஃபர் லோடு கொடுக்கும்போது ஹீட்டிங் இஷ்யூ ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஃபேன் கொடுத்துருக்கோம். ஸோ இன்னும் பேக் சைடில் வந்து ஒரு ஏர் அவுட்டு போகிற மாதிரி ஒரு ஃபேன் கொடுத்துட்டா சூட்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. ஸோ பிஃபோர் டெலிவரி பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஒரு ஃபேன் அட்டாச் பண்ணி ஏரை வந்து வெளியே தள்ளுற மாதிரி டிசைன் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா. ஸோ ஓவரால் ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். ஒரு 24/0/24 10 ஆம்பியர் HD டிரான்ஸ்ஃபார்மரு, 50 வோல்ட்டு 10,000 மைக்ரோஃபாரட்டில் வந்து 4 கேன் யூஸ் பண்ணி DC ஃபில்டர் செக்ஷன் பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக ஒரு 12 வோல்ட் பக் போர்டு, ஆதியோட லோ பாஸ் ஃபில்டர் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு, பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு, கூலிங் ஃபேன் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்டு DC சப்ளையில் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ கிட்டோட TX110 பாட்டம் போர்டு, ஃப்ரண்ட்டு டிஸ்பிளே. ஸோ ஆம்பிளிஃபையரோட ஓவரால் இன்டீரியர் பார்த்தாச்சு, அந்த எக்ஸ்ப்ளனேஷனும் பார்த்தாச்சு. ஸோ இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி டிஜிட்டல் ஆடியோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா DTS ப்ளஸ் PCM இந்த வகையான 3 டைப் ஆஃப் ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணோம். ஸோ ஒரு மினிமலான ஹோம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஆடியோ ரிசல்ட்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ இதனுடைய ஆடியோ ரிசல்ட் வேணும்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 வீடியோஸ் வந்து ஒரு 1 மினிட்டில் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இருக்குது. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 5.1 சேனல், வெதர் 5.2 or 7.1 சேனல் இந்த மாதிரி நமக்கு கஸ்டமைஸ்டு ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டுச்சுன்னா DM பண்ணுங்கள் நம்ம நம்பருக்கு, பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ, கீப் சப்போர்ட். இதனுடைய ஒரு சில டெஸ்டிங் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.